பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் சிக்னல் கம்பத்தின் மீது மோதிய கண்டெய்னர் லாரியால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத், இந்த விபத்து எப்போ நடந்தது? முழு விவரம். பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை சிக்னல் கம்பத்தின் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் அந்த சிக்னல் கம்பமானது சாய்ந்தது. இதனால் பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை சுமார் 9 மணி அளவில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எந்நேரமும் பரபரப்பாக காணப்படக்கூடிய பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றது. இந்த நிலையில்தான் மாமாங்கம் என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னலானது பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக அந்த சிக்னல் கம்பத்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தின் போது சிக்னல் கம்பமானது அடிப்பகுதி முழுவதும் சேதமடைந்து சாலையிலேயே சாய்ந்தது. இதனால் அந்த வழியாக எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கிரண் உதவி மூலம் அந்த சாய்ந்த கம்பத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மீட்பு பணியின் போது அந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சரக்கு வாகனங்கள் மற்றும் கல்லூரி வாகனங்கள் என போக்குவரத்து நெரிசல் சிக்கினர். ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் தற்போது அந்த போக்குவரத்து சீரமைக்கும் பணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்னர் இந்த கம்பமானது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.